ஒரு ஊர்ல கண்டா சண்டைக்கு போயிருந்த போது எலும்பு ஒஞ்சி ராடு வச்சுக்கிறாங்க, வெட்ட முடியாது. ரிவ்யூவில் பார்த்த மாதிரி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் ஜூம் இன் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக டுட்டோரியல் போயிடலாம். ஸோ நான் எங்கள் சாம்பிளுக்கு எடிட் பண்ணி வச்சுருக்கேன். கமல் சிரிக்கும் போது ஒரு கட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பு என்ன எஃப்பிஎஸில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னோடது வந்து 24 எஃப்பிஎஸில் இருக்குது. ஸோ நான் ட்விக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணி 24 எஃப்பிஎஸ் போட்டால் அது 60 எஃப்பிஎஸ்க்கு ஈக்குவல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க இந்த சர்ச் எப்படி ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு ப்ளகின்னு எஃபெக்ட்ஸ் கன்சோல்னு. இங்கே பாருங்கள், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது போய் ஒவ்வொன்றா தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே தேடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ட்விக்ஸ்டரு. ஸோ ட்விக்ஸ்டரில் போய் எஃப்பிஎஸ் வந்து 24 போட்டுக்கிறேன். அண்டு இமேஜ் ப்ரெப்பில் கான்ட்ராஸ்ட் ஆர் ஹெச்என்என்ஸ் போட்டுக்கிறேன். மோஷன் சென்சிட்டிவிட்டி 100 வச்சுக்கிறேன். அண்டு பிளெண்ட் மோஷன் வெயிட்டட் பிளெண்ட் அண்டு ஸ்மார்ட் பிளெண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஸ்பீடில் வந்து 180 வச்சுக்கிறேன். அண்டு மிடில் போய் 60 வச்சுக்கிறேன். அண்டு எண்டில் போய் ஒரு திருப்பி 140 வச்சுக்கிறேன். ஸோ கீ ஃப்ரேம் வந்துருச்சு. யூ வளர்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ECS கொடுத்துக்கிறேன். ECSக்கு ஷார்ட்கட் வந்து F9. கிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ளோ ப்ளகின் வச்சுருக்கேன், அங்கே எல்லாமே கிராஃப்ஸ் வந்து ப்ரிசெட்டாகவே இருக்கும். ஸோ ப்ரிசெட் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸி பண்ணுறதுக்கு ஸ்போன் ஒரு கிராஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்து. ஓகேங்களா? ஸோ நீங்களே பார்த்தா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட்டு ஜூம் இன்காக பிளர்மோ யூஸ் பண்ணிக்கலாம். பிளர்மோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது எப்படி பார்க்கணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொபோஷனல் கிரிட் போனீங்கன்னா அங்கேயே தெரியும் இங்கே கிரிட் சென்டரில் இருக்கா இல்லையான்னு. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சென்டரில் இருக்கு என்னோடது. ஸோ இசட் டிஸ்டன்ஸில் போய் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வச்சுட்டு 0.6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஜூம் ஆயிடும். லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு யூ அழுத்திக்கிட்டு ஸோ கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த எடிட் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கனால நான் ஜூம் இன் வந்து அப்படி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அதனால் இங்கே போய் ஸோ 1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு F9 ஈஸிஸ் ஆயிரும். ஸோ திருப்பி கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கனால நான் என்னோடய கிராஃப் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ வச்சுக்கிட்டு ஸோ யூ வருது. ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிட்ச் எஃபெக்ட்டு. எஃபெக்ட் எதுக்குன்னா ஷேக் ஆட் பண்ணுறதுக்கு. அமௌண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் 180 வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்பீடு வந்து ஒரு 45 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனாபிள் ஓப்பன் பண்ணிட்டு பிளரை டிக் பண்ணுங்கள், லைட்டை டிக் பண்ணுங்கள், ஸ்லைட் டிக் பண்ணுங்கள். அண்ட் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் போயிட்டு ஸ்லைட் போய் ஸ்லைட் அமௌண்ட் வந்து ஒரு 45 வச்சுக்கோங்க. அண்டு ஸ்லைட் டேரக்ஷன் நம்ம மாற்றணும், ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக வச்சு மாற்றணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஸ்லைட் டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வச்சு ஒரு -90 வச்சுக்கிறேன். ஒரு 2 கீ ஃப்ரேம் தள்ளி இதை வந்து 0ன்னு மாற்றிக்கிறேன். அண்டு 2 கீ ஃப்ரேம் தள்ளி இதை வந்து திருப்பியும் 90 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அண்டு ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் போயிட்டு அமௌண்ட்டுக்குள்ள ஒரு கீ ஃப்ரேம் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்டு கொஞ்சம் சென்டரில் போய் இது முடிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஒன்லி அமௌண்ட் நாட் த ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு F9 அழுத்தி ECS ஆயிரும். ஸோ இதுக்கு ஒரு நம்ம கிராஃப் வைக்கணும். இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குனால நான் வந்து இந்த கிராஃப் வச்சுக்கிறேன். இதெல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்சஸ் தான். நான் மெத்தட்ஸ் தான் சொல்லி தர முடியும், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் என்னென்னா ஷேக்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக ஷேக் போயிட்டே இருக்குது. ஆம்ப்ளியூட் ஒரு 0.15 வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆனால் போதும். ஃப்ரீக்வன்சி ஒரு 5 வச்சுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது வந்து நாம் ஒன்று மறந்துட்டோம், மோஷன் டைல். ஓகேங்களா, எதுக்குன்னா இப்போ ஷேக் ஆட் பண்ணால் ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடும். அந்த ஃப்ரேமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மோஷன் டைல்னு ஒன்று எஃபெக்ட்டு. ஸோ அவுட்புட் வித் வந்து 250 வச்சுக்கிறேன், அண்ட் அவுட்புட் ஹைட் வந்து 250 வச்சுக்கிறேன், ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மோஷன் டைலை வந்து விட்சுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா எஸ் ஃப்ளிக்கர். எதுக்குன்னா இது கொஞ்சம் பேடாக செடிக்கனால ஃப்ளிக்கர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எது சேஞ்ச் பண்ணாதீங்க, ரேண்டம் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஒரு 25 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான எஃபெக்ட்டு, அது யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னா விகில் எஃபெக்ட்டு. எதுக்குன்னா இது கான்ஸ்டண்ட்டாக ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்காக, ஒரு ஷேக் இருக்கிறதுக்காக. ஸோ அதில் விகில் ஸ்பீடு வந்து நான் ஒரு 25 வச்சுக்கிறேன், அண்ட் அமௌண்ட் வந்து கொஞ்சமாக மூவ் ஆகிறதுக்காக ஒரு 10 வச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இது வேணா நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்போஷர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷர், ஸோ எக்ஸ்போஷர் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஒரு 1.5 வச்சுக்கிறேன், அண்டு லாஸ்ட் கீ ஃப்ரேம் ஒரு 1 வச்சுக்கிறேன், 0 வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஈஸி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்டு பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது, சிம்பிளான ஷேக்கு ப்ளஸ் ஜூமின். உங்களுக்கு இன்னும் ஹார்டாக வேணும்னா, உங்கள் எடிட்டு கொஞ்சம் பேடாஸாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா பிட்சு எஸ்ஏக்கு அண்டு விகில் பொசிஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், எல்லா கிளிப்பும் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். ஓகேங்களா, சண்டைக்கு போய்த்த போது எலும்பு ஒஞ்சி ராடு வச்சுக்கிறாங்க, வெட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் தான் போக மாட்டேங்குது, நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் மெயின்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டுட்டோரியல் வந்துட்டு இருக்கும், வீக்லி அட்லீஸ்ட் 2 டுட்டோரியல்ஸ் வந்துடும். டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே கவர் பண்ணுவேன். தமிழில் இருக்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, பாய்.